காமராஜர் வீதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கட்சியின் புதிய கொடியை மல்லை சத்யா அறிமுகம் செய்து வைத்தார். காஞ்சிபுரத்தில் மதிமுக முன்னாள் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா ஏற்பாடு செய்துள்ள பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாள் விழா, திராவிட ரத்னா விருது வழங்கும் விழா, திராவிட இயக்கம் உதயமான திருநாள் ஆகிய முப்பெரும் விழா காஞ்சிபுரம் காமராஜர் சாலையில் உள்ள சித்தீஸ்வரர் திருமண மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது. முன்னதாக காஞ்சிபுரம் பழைய மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணா சிலைக்கு மல்லை சத்யா தலைமையில் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பேரணியாக நெல்லுக்கார வீதியில் இருந்து புறப்பட்டு இரட்டை மண்டபம், காமராஜர் வீதி, தாலுகா அலுவலகம் வழியாக சித்தீஸ்வரர் திருமண மண்டபத்தை வந்து அடைந்தனர். அதனைத் தொடர்ந்து தொடக்க நிகழ்ச்சியாக பரதநாட்டியம் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் முப்பெரும் விழா தொடங்கியது. நிகழ்ச்சிக்கு கராத்தே எம். பழனிசாமி தலைமை தாங்கினார். காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் இ. வளையாபதி வரவேற்று பேசினார். இதில் மொழிப்போர் சமூக நீதி ஆர்வலர்கள் கலந்து கொண்டு பேசினார்கள். மேலும் கட்சியின் புதிய கொடியை மல்லை சத்யா அறிமுகம் செய்தார். இதனை நாஞ்சில் சம்பத் கட்சி கொடியினை பெற்றுக்கொண்டார். மேலும் கட்சி பெயர் நவம்பர் 20ஆம் தேதி அறிவிப்பேன் என்று தெரிவித்துள்ளார். கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள 15 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார். மேலும் இவ்விழாவில் வழங்கப்படும் நினைவு பரிசில் திராவிட குடியரசு விடுதலை கழகம் என பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.